சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, பல நாடுகளில் பல கண்டங்களில் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ குடியிருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம் சொந்தங்களை இந்த கேபிஎன் காணொளி வாயிலாக இந்த ஜூம் குடும்ப அங்கத்தினராக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒற்றுமையாக சேர்க்கக்கூடிய இந்த காணொளி நிகழ்விற்கு ஓடோடி வரும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல், சிக்பா மலேசியா, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக வருக என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த வரவேற்பை நல்குவதில் ஒவ்வொரு கேபிஎன் காணொளி நிகழ்விலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன். ஏனென்றால் இன்று 88வது காணொளி தொகுப்பு. இந்த 88வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி வசந்த் செல்லப்பா, பிஇ, சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அவர்களையும் கேபிஎன் குளோபல் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி நிகழ்வும் நமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பரிபூரண ஒரு உள்ளார்ந்த விஷயத்தையும் நமக்கு கொண்டு சேர்ப்பது என்பது நாம் கூறினால் அது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு மாற்று கருத்து யாருக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நமது வீட்டிலேயே அல்லது நமது அலுவலகத்திலேயே அமர்ந்து கொண்டு மிகச்சிறந்த வெற்றியாளர்களையும் தத்தம் தொழிலில் அல்லது அவர்கள் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்கும் பல முக்கிய அன்பர்களை தேடிப்பிடித்து அவர்களுடைய அந்த எக்ஸ்பர்டீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த துறைகளில் உள்ள முக்கிய கருத்துக்களையும் அவர்கள் அதன் மூலம் பெற்ற வெற்றியை எவ்வாறு அடைந்தார்கள் என்பதையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்கும் பொழுது இந்த அரிய தகவல்களை பல லட்சம் செலவு செய்தாலும் கிடைக்க முடியாத இந்த விஷயத்தை நாம் நம் சொந்தங்களுக்கு இலவசமாக கொண்டு சேர்த்து அவர்களுடைய தொழில் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதே நமது கேபிஎன் குளோபல் மற்றும் அதை சார்ந்த அனைத்து சங்கத்திற்கும் ஒரு முக்கிய குறிக்கோளாகும். நமது லோகோவே கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ் என்பதை நாம் ஒரு தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு நமது நம்பிக்கையையும் நமது நம்பகத்தன்மையையும் எவ்வாறு ஒரு மூலதனமாக மாற்றி அதை தொழிலில் செலுத்தி வெற்றி பெறுவது என்பதை பற்றித்தான் நமது கேபிஎன் குழுமம் ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் பொழுதும் மற்ற நமது கேபிஎன் டெலிகிராம் குழுவில் உள்ள அனைத்து சொந்தங்களும் அவர்களுடைய தொழில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நாம் மிகுந்த உத்வேகத்தை அளிப்பது இந்த நம்பகத்தன்மையும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கையையும் மட்டுமே முன்னெடுத்து நாம் இந்த வெற்றி பாதையில் 88வது காணொளி நிகழ்வில் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு ஒரு மிகுந்த உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நம் சொந்தங்களுக்கு அவரை பற்றி இந்தியாவில் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருந்தாலும் அயல் நாட்டில் இருக்கும் பல சொந்தங்களுக்கு அவரை பற்றி தெரியாத காரணத்தினால் அவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக இதோ. திரு வசந்த் செல்லப்பா அவர்கள் நமது செல்லன் கூட்டத்தை சேர்ந்து செல்லியம்மன் கோவிலை தொழுகும் நமது கொங்கு மண்ணிற்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை சேர்ந்த ஒரு மின்னணு மற்றும் தொழில் சார்ந்த இந்த நவ யுகத்தில் கணினி துறையில் வெற்றி கோலேச்சி கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு வளரும் தொழில் அதிபர் என்றுதான் கூற வேண்டும். அவர் திரு பூபதி அவர்களுக்கு மகனாக பிறந்து அவர் 1984ஆம் வருடம் பிறந்து திருமதி தீபிகாவை மனம் புரிந்து செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் என்ற ஒரு நிறுவனத்தை 2004ஆவது வருடம் கோவை மாவட்டத்தில் தொடங்கி இன்று 400க்கும் அதிகமான முக்கிய கிளையண்ட், அதாவது அவருடைய துறை சார்ந்த கணினி துறையில் முக்கியமான கஸ்டமர்களை வைத்து
ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் அவருடைய சேவை இந்த டேட்டா செக்யூரிட்டி மற்றும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் மற்றும் அனைத்து துறைகளிலும் அவருடைய வெற்றி பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் கொடுப்பதற்கு முன்னர், அவர் 12ஆம் வகுப்பு வரை ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெய்வேலியில் படித்து பின்பு அவருடைய பிஇ பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் முடித்து பின்பு CCNA என்று அழைக்கப்படும் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் என்ற மிக முக்கியமான ஒரு துறை சார்ந்த படிப்பையும் படித்து பின்பு CCNP சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் என்ற சர்டிபிகேஷனும் முடித்து CCIE சிஸ்கோ சர்டிஃபைட் இன்டர் நெட்வொர்க் எக்ஸ்பர்ட் இன் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் என்ற துறையிலும் அவருடைய சர்டிபிகேஷனை முடித்து பின்பு Fortinet NSE 6 அதாவது நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் போன்ற சர்டிபிகேஷன் படிப்பை முடித்து சர்டிஃபைட் இன்ஜினியராக உருமாறி பின்பு மைக்ரோசாஃப்ட் எனேபிள்ட் சர்டிஃபைட் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் போன்ற சர்டிபிகேஷன் படிப்பையும் முடித்து மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அசூர் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் AWS சர்டிஃபைட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் போன்ற பல துறைகளில் அவருடைய படிப்பை மென்மேலும் வளர்த்தி இந்த கணினி துறையில் கோலைச்சி கொண்டிருக்கும் அவர் 17 வருடத்திற்கு மேற்பட்ட இன்டகிரேட்டட் IT சொல்யூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கிங் துறையில் மிக சிறந்த அனுபவத்தை பெற்று ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்கிங் SAN என்று அழைக்கப்படும் துறைகளில் அவருடைய முக்கிய பங்குகளை மற்றும் அவருடைய அனுபவத்தையும் கொண்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி, அசூர், AWS, security on cyber, security on cloud core competency and interest in building with IT backbone for SMB enterprises என்ற மிக தெளிந்த ஒரு நிறுவன பங்களிப்பையும் கொண்டு அவருடைய ஸ்பெஷலைசேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி, cloud backbone solutions based on AWS and Azure, building data centers, managing cloud services, finding out data leakage and loss prevention solutions போன்ற துறைகளில் முன்னணி பங்கு பெற்று பல நிறுவனங்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தை பங்களிப்பாக கொடுத்து expert in deploying and integrated Fortinet based solutions, FortiGate VM on AWS and Azure, Forti Manager, Forti ADC, Forti SIEM, Forti GSLB, Forti Switch மற்றும் Forti WLC ஆகிய துறைகளில் அவருடைய பங்களிப்பை வெற்றிகரமாக செலுத்தி expert in migration services, handled high volume projects on migration from OPDC to AWS, OPDC to Azure, SQL migrations, mission critical application migrations, Microsoft Office 365 migrations, cross tenant migration on Microsoft Office 365, expert in VAPT, information breach detection, vulnerability assessment, mitigations and managed vulnerability detection by execution of VAPT for cloud and on-premises infrastructure போன்ற துறைகளில் அவருடைய வெற்றி பங்களிப்பை செலுத்தி இன்று வரை மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் 250 கோடி மேற்பட்ட தொழில் டர்னோவர் வைத்திருக்கும் கிளையண்ட்டுகளுக்கும் முக்கிய பங்காற்றி வரும் இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு பேச்சாளர் திரு B. வசந்த் செல்லப்பா அவர்கள், CEO செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அவர்களை மீண்டும் ஒரு முறை KBN குளோபல் சார்பாகவும் நம் சொந்தங்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். எல்லாத்துக்கும் வணக்கங்க. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அட்வொகேட் ராஜசேகர் மாமா, செலியன் மாமா அண்ட் நம்ம யங்ஸ்டார் மோகன்ராஜ் மாமா ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கிரியேட் பண்ணி நம்ம கம்பெனி பார்த்து ஒரு சிறப்புரை கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாங்களா? பண்ணலாங்க.
No. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாங்க. ரைட், ஓகே, தெரியுது. ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கம்பெனி பேரு செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ். வி ஃபவுண்டட் திஸ் இன் தி இயர் 2004ங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஏர்லி டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து வி வர் இன்டு ஐடி ஹார்ட்வேர். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து இன்றைக்கும் பண்ணுறோம், பட் வந்து அவர் கோர் ஃபோக்கஸ் இஸ் டிஃப்ரெண்ட். வி வர் இன்டகிரேட்டிங் அண்ட் செல்லிங் ஐடி ஹார்ட்வேர். We were நாங்கள் ரொம்ப மோஸ்ட்லி வந்து we were engaged with the small medium enterprises from those days. So this was our modus of this is how we were operating. நாங்கள் ஆரம்பிச்சப்போ this is how we were operating. When we were traveling, நாங்கள் நிறைய கம்பெனி கூட இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட சேஞ்சிங் நீட்ஸ் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க, இஆர்பி போனாங்க. அப்போ வந்து லாட் ஆஃப் கிரிட்டிக்கல் டேட்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இந்த சேஞ்சிங் அண்ட் இவால்விங் நீட்ஸுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டு வி பில்ட் அப் அவர் காம்படன்சி. நம்மளோட டீம் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டட் ஐடி சொல்யூஷன் கம்பெனியாக நம்ம அப்படியே இவால்வ் ஆகி நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வி ஹாவ் டு பி அப் டு டேட். ஸோ இந்த அப் டு டேட்டா நம்ம இருக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஹாவ் தி சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் தி OEM. These are some certifications which I hold in my name. I'm like ராஜசேகர் மாமா ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டாரு. CCNA, CCNP, CCIEங்கிற சர்டிஃபிகேஷன் வந்து நான் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ற சர்டிஃபிகேஷனு. இது ரீசென்ட்லி அக்வயர்ட் சர்டிஃபிகேஷன். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அசூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இதெல்லாம் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கோம். Microsoft certified cyber security architect oda sethi I have a certification on NSE 6 network security architect. This is an certification provided by a world renowned company called Fortinet, and I also have an certification on AWS certified. I'm also an AWS certified solution architect. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம இருக்கிறனால வி நோ டுடேஸ் டெக்னாலஜி, வி ஆர் எக்ஸ்போஸ் டு டுடேஸ் டெக்னாலஜி. எங்களுக்கு வி ஹாவ் ஹேண்ட்ஸ் ஆன் டுடேஸ் டெக்னாலஜி. ஸோ இது வந்து இப்போ இந்த 2004லேருந்து இந்த 22 வரைக்கும் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஹூ எங்கேஜ் வித் அஸ் ஃப்ரம் 2004. அன்னிலிருந்து we are traveling with them. That's a great privilege. இதுக்கு வந்து இது நான் வந்து எதை சொல்லுவேன், integrity is one of our very core value. So this is how I define integrity is what you do when nobody is watching you, when no one is watching you. This is one of our very close core value which we follow and practice. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு சின்ன கதையும் சொல்லலாம். 2007 வந்து எனக்கு இந்த HDFC பேங்க்ல முதல்ல ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். என் சிஸ்டர் வந்து அப்போ இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்தாரு. நாங்கள் போய் அன்னபூர்ணாவில் சாப்பிட்டுட்டு நான் வந்து சொன்ன அந்த கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்தேன். எங்கள் ஐயா என்னை பார்த்துட்டு கிரெடிட் கார்டா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன். அப்போ ஒரு சொன்னாரு, இட் ஸ்டில் லிங்கர்ஸ் இன் மை மைண்ட். இந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒரு கத்தி மாதிரி, அதை கரெக்டா டபுள் சைடட் ஸ்வாட். அது நீங்க அதை கரெக்டா உரையில வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உதவி பண்ணும், இல்லைன்னா இட் கில்ஸ் யூ. ஸோ இந்த ஃபினான்ஷியல் செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அப்படி இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ் டு manage our finances properly, and we are one of the best paymaster in this industry. We pay well in advance. Any bill which comes to us, which we pay well in advance to our suppliers.
இது அடுத்தது இன்னொரு ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரி என்னோட லைஃப்ல வந்து நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் யூ ஆர் நெவர் கிவன் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் நாட் நீடட் ஃபார் எவல்யூஷன். நான் ஒரு 2008 வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். சர்வீஸ் கொடுத்து ஒரு 2 months கழிச்சு அந்த கஸ்டமர் ஹேட் அன் இம்போர்ட்டட் லேப்டாப் விச் ஹேட் சம் சேலஞ்சஸ் விச் வாஸ் நாட் ஈவன் ரிப்பேர்ட் பை ஹெச்பி. நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரு 2 months கழிச்சு திருப்பி ஹி ஹேட் அ ப்ராப்ளம். அவர் எங்ககிட்ட வந்து இது ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் ஆச்சு. சேலஞ்ச் ஆனப்போ அவர் என்ன பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருந்தார். அவர்கிட்ட போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து என்ன சம்மன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போறேன். என்னை பயங்கரமா அது இதுன்னு பேசுறாங்க. கம்பெனி பேப்பர்ஸ் கொண்டு வா, அதை கொண்டு வா. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. மை இயர்லி டர்ன் ஓவர்ஸ் வாஸ் லெஸ் தேன் 1 crore அப்போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐ மெட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அவரும் வந்து நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அவர் ஒன்று தான் சொன்னாரு, அரசாங்கங்கிறது கண்ணாடி மாதிரி, உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது எதுக்கோ வருது. அங்க வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, உன்னோட துறை சார்ந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீ வந்து இதை வந்து உனக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் இது ரொம்ப யோசிச்சுட்டு நான் போய் நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட பேசினப்போ அவங்க வந்து அந்த பணம் வாட் எவர் 15,000 rupees பில் அந்த பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வந்து they asked me like this. நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. டெய்லி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. நான் இன்னைக்கு வரேன், கம்பெனிக்கு ரேட்டுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து சொல்றேன், சரிங்க சார், நான் உங்களுக்கு வந்து ஐ வில் கிவ் யூ பேக் தட் 15,000 rupees. ஆனால் ஒரு டீல் வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன டீல் அப்படின்னு. உங்க இன்கம் டேக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு 1 crore ரூபாய்க்கு நீங்க ஏதோ ஒரு வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்லாம் பண்ண போறீங்களாமா, அந்த ஆர்டர் எனக்கு தரீங்களா அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் தட் பேவ்ட் அ வெரி பிக் வே ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் தி கவர்மெண்ட் சப்ளை டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுல இருந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்தனால we were able to bag very big accounts. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், lot of government accounts we handle. That was one experience really which helped me to get an experience and get a walkthrough of how to handle government supplies. So எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் நம்ம அதில் வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு எவல்யூஷன் இருக்கு அப்படின்னு நம்பி நம்ம ஃபார்வர்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு கருத்து. ஸோ நம்ம இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் டேட்டா வருவோம். டேட்டானா என்னங்க? டேட்டானா என்ன? டேட்டா இஸ் சம்திங் which can be which is anything which is stored in electronic form like an intellectual property. ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளுக்கு சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட கணக்கு வழக்கு, நம்மளோட P&L பேப்பர்ஸ், நம்ம யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், நமக்கு எவ்வளோ பணம் வரணும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹவ் ஸ்பெஷல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் த்ரூ விச் தே ஆர் மூவிங் ஃபார்வர்ட் திஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் கிளைண்ட்ஸ். இப்போ நிறைய கிளைண்ட் வந்து இப்போ வந்து மில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூரோப்ல GDPRனு ஒரு இருக்கு. அவங்களோட டேட்டாவை நம்ம இங்கே வரும்போது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தேர் டேட்டா. இப்போ நம்ம சொந்தங்கள்லாம் நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்றாங்க. வேர் தே ஹேண்டில் இந்த டிராயிங் எல்லாம் வந்து அவங்களோட கஸ்டமரோட டிராயிங்கை வந்து நம்மளோட இன்ஹவுஸ் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணும்போது அதோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லையிங் வித் அஸ். இது அடுத்தது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் நம்மளோட பர்சனல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மா இருக்கிறது பேரு டேட்டா. இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 2005-06 எடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டாங்கிறது வந்து ஒரு பாதி வந்து ஒரு பிசிக்கலா இருந்துச்சு. எல்லாம் கையில பில் எழுதிட்டு இருந்தாங்க, கையில எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 99% சொல்ல முடியாது, ஒரு 100% வந்து இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. இது எலக்ட்ரானிக்கா இருக்கிறதுனால இதை சார்ந்து ரிஸ்க்ஸும் நிறைய ஆயிடுச்சு. இப்போ இதை சார்ந்து இருக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் இன் நியூ டெல்லி வந்து சைனீஸ் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி ஆல்மோஸ்ட் எய்ம்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து எய்ம்ஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்ல போட்டாங்க. எய்ம்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அவங்க பிசினஸே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் ரிஸ்க்ஸ் இன்வால்வ்டு இன் ஹேண்டிலிங் டேட்டா.
ஸோ நம்ம எப்படி டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோம்? டேட்டா வந்து நம்ம ஒரு லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு லோக்கல் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப்ல, ஒரு மொபைல் டிவைஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றோம். ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ், ஒன் டிரைவ் அப்படின்னு சொல்ற வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட இது, கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்றது, டிராப் பாக்ஸ் அப்படின்னு ஸ்டோர். அதுக்கப்புறம் நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம்? நம்ம வந்து நம்ம சர்வர்ல ஸ்டோர் பண்றோம். நம்ம ஆஃபீஸ்லயோ நம்ம இண்டஸ்ட்ரியிலுக்குள்ள இருக்கிற ஒரு சர்வர்ல ஸ்டோர். இப்போ வந்து பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் வந்து இந்த இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எல்லாரும் போயிட்டாங்க. கோயம்புத்தூர்லயே வந்து நிறைய, ஐ திங்க் நிறையன்னு சொல்ல முடியாது, 100% கம்பெனிஸ் ஆர் ஆன் சம் சார்ட் ஆஃப் இஆர்பி. எதர் அந்த இஆர்பி வந்து ஒரு ஹோஸ்டடா அவங்க நம்மளோட சர்வர்க்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிளவுட் சர்வர், AWS, அஸ்யூர், இது மாதிரி வந்து ஒரு இதுல வந்து நம்ம வந்து இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாக்கு நம்மளுக்கு வந்து அசோசியேட்டட் ரிஸ்க்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அசோசியேட்டட் ரிஸ்க் வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர். ஈவன் we have seen hardware failure on AWS. We have also faced hardware failure on AWS. Hardware failure, ஒரு virtual machine failure on AWS கூட நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஹார்ட்வேர் ஃபெயிலியர். சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகல, அது உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது ஒரு நீங்க ஒரு பேட்ச் அப்டேட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு அப்டேட் ஆகும்போதோ இல்லை வந்து ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் வந்து கேன் கெட் கரப்டட். வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது பெரும்பாலும் ரொம்ப வருஷமா நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் வைரஸஸ்னால அவர் டேட்டா கேன் பி அட்ரஸ்ட். அன்இன்டென்ஷனல் ஹியூமன் எரர். அன்இன்டென்ஷனல் ஹியூமன் தெரியாம நம்ம தெரியாம ஏதாவது பண்ணலாம். இப்போ வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் வச்சிருக்கீங்க, அவருக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறீங்க, இல்ல உங்களோட அவர் வந்து தெரியாம வந்து ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஒரு டேபிளோ ஒரு ஏதோ ஒன்று தெரியாம டெலீட் பண்ணலாம். இல்ல நம்மளோட டீம்லயே நம்ம டீம்ல வந்து ஒரு காஸ்டிங் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காஸ்டிங் ஷீட்டை ஹேண்டில் பண்றாங்க, ஒரு டெண்டர் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு கஸ்டமர் கோட் கொடுக்கணும். அது அன்இன்டென்ஷனலா டெலீட் ஆகலாம், இல்லை அது ஆல்டர் ஆகலாம். டேட்டா தெஃப்ட் இது வந்து ரொம்ப வந்து இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் கூட நாங்கள் வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா, கம்பெனிஸ் இன் சிங்கப்பூர் ஆல்சோ தே ஆர் சேயிங் இந்த டேட்டா தெஃப்ட்ங்கிறது வந்து நாங்கள் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். மேபி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் கான்செப்ட் அண்ட் கெட்டிங் சம்திங் ரெடி டு இன் ரெஸ்பெக்ட் டு தேர் இண்டஸ்ட்ரி. இந்த டேட்டா வந்து காம்படிட்டருக்கு போயிருது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய கம்பெனில. நெட்வொர்க் அட்டாக்ங்கிறது நம்ம எல்லாரும் வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதே வந்து நம்ம இந்த காணொலியே வந்து ஒரு நெட்வொர்க் வழியா தான் நடக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் வழியா நம்ம வி ஆர் கம்யூனிகேட்டிங் தி இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம போன்ஸ், நம்ம லேப்டாப், நம்ம ஆஃபீஸ்ல இருக்க சர்வர், வாட் எவர் இட் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க்ஸ். திஸ் நெட்வொர்க் இஸ் இன்டைரக்ட்லி கனெக்டட், டைரக்ட்லி கனெக்டட் டு தி இன்டர்நெட் விச் இஸ் ஓப்பன் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். அண்ட் இது மூலமா இன்னைக்கு அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து எய்ம்ஸ்ல ஆன ஒரு அட்டாக், இதுக்கப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 20 days முன்னாடி அதுலயும் ஒரு நெட்வொர்க் அட்டாக் வந்துருக்குது, which has actually attacked the energy meters of the transformers. ஸோ இது வந்து நெட்வொர்க் அட்டாக்னால வந்து நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆகுது. அப்புறம் வந்து மால்வேர் த்ரூ இமெயில்ஸ். இப்போ நீங்க பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் நம்ம இமெயில் யூஸ் பண்றோம். நம்ம இமெயில்ல வந்து ஒரு மால்வேர் வரலாம். மால்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, it is an attachment or a link which comes or an email which shows as though it is true. இப்போ நாங்க வந்து இங்க இருந்து ஒரு இன்வாய்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு அப்படின்னா, செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கு, இந்த இன்வாய்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா கோட் ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் டவுன்லோடட் இன்டு யுவர் மிஷின் சைலண்ட்லி அண்ட் இட் டேக்ஸ் ஆல் யுவர் டேட்டா. இது மாதிரி ஆகிறது பேர் தான் ரான்சம்வேர் அட்டாக்னு சொல்றாங்க. ரான்சம்வேர் அட்டாக் அப்படிங்கிறது என்னன்னா, it is a kind of a first level malware attack which happens, and then through it a hacker from somewhere outside encrypts all your data, locks all your data, and copies your intellectual property data or whatever data you have, and he demands a ransom from you. நாங்கள் இது மாதிரி சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒரு 200க்கு மேலே இருக்கிற ரான்சம்வேர் அட்டாக் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவர் ஸ்பெஷலைசேஷன் இட் செல்ஃப் இஸ் இன்டு ரான்சம்வேர் ப்ரிவென்ஷன் சொல்யூஷன்ஸ். இது வந்து இன்னைக்கு ரான்சம்வேர் அட்டாக்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய த்ரெட். இன்னைக்கு ஒரு பெரிய த்ரெட். எப்படி நம்ம இது பண்ணாலும் அது ரான்சம்வேர்ங்கிறது ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. ரான்சம்வேர் வந்து இயர் பை இயர், டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. எப்படி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா,
the kind of encryption what they are using is in such a way that இதை டீக்ரிப்டே பண்ண முடியாது. நிறைய பேர் வருவாங்க, நம்ம வந்து ராம்சம்பர் அட்டாக் ஆயிடுச்சு, இந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னா, we are very sorry, it is not at all possible. It is something like doing a 2-level 3-level encryption, and it is very difficult to open it out to recover all those data. இதுக்கு அடுத்தது ஒரு நேச்சுரல் ஆக்சிடென்ட், லைக் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ ஒரு ஃபயரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சில டைம்ல இருக்கு. இது மாதிரி வந்து நாங்க கொச்சின்லாம் ஒரு கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சர்வர் ரூம் பக்கத்துல, and they lost everything, but நம்ம சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் இருந்தனால they were able to restore. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல தெரியணும். இது மாதிரிலாம் வந்து நம்ம டேட்டா ஹேண்டில் பண்ணும் போது வந்து we should know what are the risks involved with the data. இன்னைக்கு நம்ம வாங்குற கம்ப்யூட்டர் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் என்ன பண்ணா, இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆன் தி லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ல இப்போ கம்மியாயிருச்சு, 256 GB 512 GB ஆயிருச்சு. பட் அவர் டேட்டா இஸ் ஹியூஜ் பிகாஸ் we are using other mode of storage solutions to store and access our data. அப்போ அதோட ரிஸ்க்ஸ், இது மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இன்வால்வ் இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு அடுத்தது வந்து நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்சைடர் த்ரெட் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய கம்பெனி, எஸ்பெஷலி கம்பெனிஸ் இன்டு டிசைன் டெவலப்மெண்ட், வி ஒர்க் வித் சம் கம்பெனிஸ் வேர் தே டூ கிளினிக்கல் ஸ்டடி. இந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஐ ஒர்க் வித் கம்பெனி இன் சிங்கப்பூர் வேர் ஒரு இன்சைடர் த்ரெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஒரு எம்ப்ளாயி வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாமையே வந்து அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகி அது வழியா ஒரு மாலிக்யூல்ஸ் அட்டாக்கை ரன் பண்ணி இந்த டேட்டா வந்து வெளியே போற கேஸ்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இது ஒரு கேஸ். இன்னொன்னு என்னன்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து கான்சியஸாவே அட்டெம்ப்ட் பண்ணி ஒரு டேட்டா வந்து ஒரு டெவலப்டு டேட்டா ஃபார் விச் த கம்பெனி ஹஸ் புட் இட்ஸ் பிளட் அண்ட் ஸ்வெட் இன்டு இட், இதை எடுத்துட்டு போற இதுவும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். when we are running a business, we have to consider all these risks associated with handling our precious data. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலா நான் வந்து when I go and consult with clients, I'll tell, ஒரு ஹார்ட்வேர் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மணி. இப்போ வந்து ஒரு லேப்டாப் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா, ஒரு சர்வர் அப்படின்னா ஒரு பேசிக் சர்வர்னா ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா. நம்ம வந்து சம்திங் ஹேப்பன்ஸ் டு இட், we can buy it, but we cannot get back the data which we have developed, which means a lot to our organization. So we all have to have that awareness. Data தான் அசெட், ஹார்ட்வேர் அசெட் கிடையாது, டேட்டா தான் அசெட். ஹார்ட்வேர் can be bought by money, data cannot be bought by money. If data is lost, a lot of our things are lost. So இது வந்து நான் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பேசிக்கா என்னெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்போ ஒரு நார்மல் இந்த யூசருக்கு வந்து ஒரு நார்மலா வந்து நான் இதை 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஃபார் கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பேசிக் யூசர் லெவல்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு இதாக நம்ம எடுத்துக்கோம். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பாலிசி வேணுங்க. இப்போ நிறைய பேர் பாஸ்வேர்டை என்ன வைப்பாங்க, XY அப்படின்னு வைப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க பேரு @123 வைப்பாங்க. சில பேர் பாஸ்வேர்டு @123 வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாதுங்க. we have to have a very strong password policy. அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து மினிமம் ஒரு 8 கேரக்டர் லென்த் இருக்கணும், 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுல 1 நம்பரா இருக்கணுங்க. இதை வந்து நான் இப்போ முன்னாடியே கோட் பண்ண மாதிரி நம்ம வந்து அந்த யூசர் நேமை வந்து இப்போ நீங்க வசந்த் அப்படின்னு இருக்குன்னா பாஸ்வேர்டு வந்து வசந்த் கோயம்புத்தூர் @123 உள்ள வைக்கக்கூடாதுங்க. ஸோ ஒரு ஹேக்கர் வந்து உள்ள வரும்போது தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணோம். இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப அட்டாக்ஸ் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் முன்னெல்லாம் மனுஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு தேர் ஆர் மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் விச் ஆர் டூயிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ். நம்மளோட இன்னைக்கு வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இன்னைக்கு நம்ம டெலிஃபோன் நம்பரு, இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் இடத்துல வந்து நம்மளுக்கே தெரியாம வெளியே போயிடுது. எக்ஸாம்பிள் பேங்க் சொல்லியா போகுது, நம்மளோட ஏதோ ஒரு டேட்டா பேஸ் சொல்லியா போகுது. இதனால வந்து இட் இஸ் மேண்டட்டரி தட் வி ஷுட் கீப் அவர் பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், டெலிஃபோன் நம்பர், ஸ்பௌஸோட நேம், கிட்டோட நேம், இதெல்லாம் நம்ம வைக்கவே கூடாது. Never store your password on your mobile phone or tablet device.
அன்என்கிரிப்டடா வந்து நான் என்கிரிப்ஷனை பார்த்து அடுத்தது வரேன். அன்என்கிரிப்டடா வந்து வி ஷுட் நெவர் ஸ்டோர் எனி ஆஃப் யுவர் டேட்டா, எனி ஆஃப் யுவர் கிரிட்டிக்கல் பாஸ்வேர்ட்ஸ் இன் யுவர் ஃபோன் ஆர் இன் மொபைல் டிவைஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த பேங்க் பாஸ்வேர்டு எல்லாம் வந்து பேங்க்ல லாகின் பண்றதுக்கு பல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வைப்போம், இல்லை ஒரு வேர்ட் ஃபைல்ல போட்டு மிஷின்ல வச்சுக்குவோம். அது வந்து எங்கேயாவது போய் ஒரு ஒன் டிரைவ்லயோ இல்லை டிராப் பாக்ஸ்லயோ இல்லை லோக்கல் மிஷின்லயோ இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு ஒரு ராம்சம்பர் அட்டாக் மாதிரி ஒரு 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 அட்டாக் உள்ள வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு ஓப்பன் அப் ஆல் திஸ். இது மாதிரி கூட ஒரு காம்ப்ரமைஸ் வந்து லாஸ்ட் வீக் டெல்லியில ஒருத்தருக்கு ஆச்சு. he lost around 50 lakh rupees of money. The attackers used such a technique to get into the mobile device and steal the passwords, and they were able to take out money from his account. நம்மளோட ஃபோனு, நம்மளோட ஒர்க் கம்ப்யூட்டர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதை வந்து நம்ம லாக் பண்ணி வைக்கணுங்கிற பழக்கம் வந்து இப்பெல்லாம் வந்து பண்றோம். பட் அதை ரொம்ப வந்து கான்சியஸா வந்து நம்ம பண்றதுக்கு பழகணும். பண்ணுவோம், ஒரு ஃபோன் வரும், அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளோட டிவைஸை வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட நம்ம என்னைக்குமே கொடுக்கக்கூடாது. இதுல நான் வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன், லைக் மேபி ஸ்லைட்ல போடல. நம்ம வந்து இப்போ நிறைய டிராவல் பண்றோம் வெளியே. நம்ம டிராவல் பண்ணும்போது வந்து ஒரு பப்ளிக் ஹாட்ஸ்பாட்ல நம்மளோட லேப்டாப்பையோ நம்ம ஃபோனையோ கனெக்ட் பண்ணி பேங்க் ஆக்சஸ் பண்றது, இந்த கிரிட்டிக்கல் பாஸ்வேர்ட்ஸ் உள்ள போய் பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி, அதை வந்து மேன் இன் த மிடில் ஆஃப் த அட்டாக்னு சொல்லுவாங்க. உங்களோட வயர்லெஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்கும் நீங்க வயர்லெஸ் கனெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மேன் இன் த மிடில் ஆஃப் த அட்டாக். அவர்னால வந்து உங்களோட பிகாஸ் அது என்ன என்கிரிப்ஷன்ல வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு தெரியறதுனால there is a very large possibility that they can decode your password what you are entering. நாங்க வந்து இதை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் ப்ரோட்டோடைப்பே பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம பாஸ்வேர்ட்ஸை கண்டிப்பா ரொட்டேட் பண்ணணும். ஒரு பேர் மினிமம் ஒரு 3 months ஒன்ஸ் கண்டிப்பா we have to rotate the passwords. This is a very bare minimum case. என்டர்பிரைசஸ்க்குலாம் நான் வந்து 30 days சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு பேர் மினிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months you should rotate your password. இந்த 2-factor authentication அப்படின்னு சொல்றது வந்து இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டை போட்ட பிறகு there is a second level authentication. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் இல்லைன்னா நம்ம ஜிமெயில் இப்படிலாம் போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஷனல் நம்ம எனேபிள் பண்ணலாம். அது வந்து இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனேபிள் பண்றது இல்லை. கண்டிப்பா நம்ம எனேபிள் பண்ணோம், which throws in a password as a text message to your phone or a notification to your mobile app through which you confirm that I am the user அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா நான் வந்து மேண்டேட்ரி பேர் மினிமம் மேண்டேட்ரின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது நம்மளோட டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். we should data identification. You have to identify your data, you have to segregate your important data, and you should think what will happen if the data is lost. இந்த டேட்டா நம்மளுக்கு இப்படி இருக்கு, நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த டேட்டா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கணும். அதுல இருந்து வர அவுட்கம் வச்சு we have to take consistent backup and of the critical data. அதை வந்து நம்ம கிரிட்டிக்கலா வந்து நம்ம கிரிட்டிக்கல் பேக்கப்பை வந்து நம்ம செக்யூரா ஸ்டோர் பண்றதுக்கானது வந்து நம்ம பண்ணணும். இது இப்போ நிறைய நாங்க வந்து ஆட்டோமேட்டட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், போத் ஃபார் சிங்கிள் யூசர் அண்ட் ஃபார் என்டர்பிரைஸ். இது we can definitely help you with automation of this. ஆனா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம இந்த லைன்ஸ்ல எவ்வளவு பேர் நம்ம யோசிக்கிறோம், கண்டிப்பா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து இப்போ இது நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இட்ஸ் அ பேர் மினிமம் செட்டப், பேர் மினிமம் ப்ரீ ரெக்வசிட் ஃபார் எனி எண்ட் யூசர் ஆர் சிங்கிள் யூசர். கம்பெனி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறைய டேட்டா இஸ் இன்வால்வ். பர்ச்சேஸ் டேட்டா இன்வால்வ், சேல்ஸ் டேட்டா இன்வால்வ்டு, சப்ளையர் டேட்டா இன்வால்வ்டு, கஸ்டமர் டேட்டா பேஸ் இன்வால்வ்டு, கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர் இன்வால்வ்டு, காஸ்டிங் ஷீட் இன்வால்வ்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் இன்வால்வ்டு, டெண்டர் இன்வால்வ்டு, நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அதனால வந்து நிறைய டேட்டா வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். அது ஹேண்டில் பண்ணும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். we should identify and define who has access to what data. யாருக்கு என்ன டேட்டா ஆக்சசபிளா இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஹெட்டா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியணும்.
இதுக்கு வந்து ஒரு 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 ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பா செட் பண்ணணும். இது யாருக்கு என்னென்ன டேட்டா ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து யூ ஹாவ் டு டிஃபைன் இட். இதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் செட்டப் பண்ணணும். இது வந்து ஒரு அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ல அவர் போனாரு அப்படின்னா அவருக்கு உரிய டேட்டா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. என்கிரிப்ஷன் இஸ் மேண்டட்ரி. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்க கீஇன் பண்றீங்க. இப்பெல்லாம் வந்து ப்ரௌசர்ல மேலேயே சொல்லுது, இது வந்து ஒரு அன்செக்யூர்ட் சைட் அப்படின்னு சொல்லுது. அன்செக்யூர்ட் சைட்டுக்கும் செக்யூர்ட் சைட்டுக்கும் ஒரு செக்யூர்டு சைட்டோ இல்லைன்னா ஒரு செக்யூர்டு லாகின் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பிளைன் டெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. பிளைன் டெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா, நீங்க வந்து வசந்த் அப்படின்னு யூசர் நேம் போடுறீங்க, கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து செல்சாஃப்ட் அப்படின்னு நீங்க பாஸ்வேர்ட் போட்டீங்க, இது அப்படியே போய் அந்த டேட்டா பேஸ்ல போய் ஆத்தென்டிகேட் ஆகி நம்மள உள்ள பர்மிட். என்கிரிப்டட் மோட்ல என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க போடுற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அதுல இருக்கிற பப்ளிக் கீ வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிடும். இப்போ 256 பிட் பப்ளிக் 256 பிட் சர்டிபிகேட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அது 256 பிட்டா அவ்வளோ பெரிய லென்த்துக்கு அதை ஸ்கிராம்பிள் பண்ணிடும். அதை ஸ்கிராம்பிள் பண்ணி அந்த சர்வருக்கு அனுப்பும். அந்த சர்வர்ல தான் அந்த பப்ளிக் கீ உரிய பிரைவேட் கீ அதுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன அல்காரிதம்ல வந்து இதை நம்ம வந்து டீகோட் பண்ணணும் அதுக்கு மட்டும் தான் தெரியும். இதை நம்ம பண்ணும் போது we are not exchanging the actual credentials when the data is in movement. இப்போ நம்ம வந்து இங்கிருந்து வந்து நீங்க வந்து ஒரு 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 உங்களோட ஐசிஐசிஐ பேங்க்ல லாகின் பண்றீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்கோட சர்வர் எங்கேயாவது பாம்பேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்கிருந்து ஒரு லாகின் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, this data will move through multiple routers, multiple switches, multiple ISP providers and reach the server. இது ரீச் ஆகும் போது ஒரு என்கிரிப்டட் டேட்டாவா அது ரீச் ஆச்சுன்னா, இதுக்கு நடுவுல யாராவது வந்து இந்த டேட்டாவை வந்து இந்த டிராஃபிக் யாராவது டீகோட் பண்ணாங்கன்னா they will not be able to decode. இது பெரும்பாலும் இப்ப பெரும்பாலும் இட் இஸ் ஆர்பிஐ எல்லா பேங்க்ஸும் வந்து இதை பண்ணிட்டாங்க. ஆனா நம்மள இப்போ ஒரு ஸ்மால் மீடியம் பிசினஸ்ல ஒரு இஆர்பி வாங்குறோம், ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சிருக்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததை நான் பார்த்துருக்கேன். கன்சல்ட் பண்ணுமோ எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கண்டிப்பா பண்ணணும். இப்போ வந்து நம்ம நிறைய டேட்டா லீக்கேஜ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு. நிறைய ஓஎம் ப்ரொவைடர்ஸ் வந்து டேட்டா லீக்கேஜ் நம்ம முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன டேட்டாலாம் நம்மளுக்கு வெளியே போனா யாருக்கிட்டலாம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டா வெளியே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இம்பாக்ட்னு தெரிஞ்சு அதுல இருந்து எந்த டேட்டா வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சு அந்த ஒரு பர்டிகுலர் சிக்னேச்சருக்கு தேர் ஆர் சொல்யூஷன்ஸ் அவைலபிள் டு பிரிவென்ட் டேட்டா லீக்கேஜ். இப்போ வந்து இப்போ பெரும்பாலும் இருக்கிற ஒரு எஸ்எம்பி கம்பெனிஸ்ல வந்து எல்லா மிஷினும் தனித்தனியா இருக்கும். அதுல ஒரு யூஎஸ்பி டிரைவ் எல்லாம் ஓப்பனா இருக்கும். நீங்க பண்ற காஸ்டிங் ஷீட்டையோ நீங்க பண்ற டிராயிங்கோ ஒரு யூஎஸ்பி போட்டு யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி. ஸோ யூ ஹாவ் டு டிஃபைன் வாட் டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் டேட்டா யூ ஷுடன்ட் அலோவ் டு லீக் ஆர் டு லூஸ். அண்ட் வித் தட் வி கேன் நீங்க வந்து ஒரு டேட்டா லீக்கேஜ் சொல்யூஷன் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட். என் பாயிண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பெரிமீட்டர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். என் பாயிண்ட் செக்யூரிட்டிங்கிறது நம்ம ஆன்டிவைரஸ் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்ல சொல்லுவாங்க. அது வந்து என் பாயிண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஆன்டிவைரஸ்க்கும் மேல இருக்கிற ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்ட். இப்பெல்லாம் வந்து நிறைய என் பாயிண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து தே கம் வித் ஏஐ டெக்னாலஜி விச் கேன் டிடெக்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஒரு அட்டாக் பேட்டர்ன் வந்துச்சுனால அதால டிடெக்ட் பண்ணி பிளாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேசிக் லெவலில் வந்துருச்சு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு என் பாயிண்ட் செக்யூரிட்டி வந்து நம்ம ஆஃபீஸ்ல நம்ம ஃபேக்ட்ரியில கம்பெனியில் இருக்கிற மிஷின்ஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ வந்து எம்டிஎம்னு சொல்றாங்க. இப்போ வந்து நிறைய இப்போ எல்லா கம்பெனியும் வந்து இப்போ ஆப்ஸ் போயிட்டோம். நம்ம வந்து வி ஆர் கிவிங் ஆப்ஸ் டு அவர் எம்ப்ளாயீஸ், வி ஆர் கிவிங் ஆப்ஸ் டு அவர் கஸ்டமர்ஸ், டு அவர் சப்ளையர்ஸ். இப்போ வந்து அது வழியா வந்து நம்ம நிறைய டேட்டா வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த டிவைஸ் எம்டிஎம் அப்படிங்கிறது அது வழியா டேட்டா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு எம்டிஎம் சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா டெவலப். இதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்னு சொல்றது வந்து நம்ம வந்து
டெப்ளாய் பண்ணணும். ஒரு ஒரு நல்ல ஃபயர்வால் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணணும். சும்மா பேருக்குன்னு ஒரு ஃபயர்வால் வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதை இன்ஸ்டால் பண்ணி அது மானிட்டர் பண்ணணும். ஒரு நல்ல ஃபயர்வால் நம்ம டெப்ளாய் பண்ணணும். ஃபயர்வால் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள வந்து ஒரு இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டமும், ஒரு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமும், ஒரு வெப் கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல், சென்சார்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். எல்லா டிராஃபிக்கும் வெளியிலிருந்து உள்ள வரும். உள்ள இருந்து வெளியே போறது வந்து ஃபயர்வால் வழியா போகும்போது இட் கண்ட்ரோல்ஸ் எனி அட்டாக்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஆனா வந்து அதை வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும், கரெக்டாக அதை கான்ஃபிகர் பண்ணணும், கரெக்டாக அதை டெப்ளாய் பண்ணணும், கரெக்டாக அதை மானிட்டரும் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து 100% சொல்யூஷன். ஒரு ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து தே கால் சம்திங் கால்ட் ஜீரோ டே அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஜீரோ டே அட்டாக் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபயர்வால்ல நம்ம போட்டோம். இந்த ஃபயர்வால் கொடுக்குற ஒரு OEM வந்து உலகம் பூரா வந்து ஒரு சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. என்னெல்லாம் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வருது, எது மாதிரிலாம் அட்டாக் வருது, அதுக்கு என்ன டிஃபென்ஸ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் வந்து ஒரு ஃபயர்வால் கம்பெனியோட ஸ்கோப்பு. இப்போ வந்து ஒரு அட்டாக் வருது, புதுசா ஒரு அட்டாக் இவால்வ் ஆகுது சொல்றாங்க. அது வந்து ஒரு மெட்ரிக் சொல்றாங்க. ஒரு நாளுக்கு வந்து லைக் வந்து எத்தனையோ மில்லியன் நியூ டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து இவால்வ் ஆகுது இந்த குளோப்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் அட்டாக் வந்து அதுல நம்ம ஏதாவது ஹிட் ஆயிட்டோம் அப்படின்னா நாம் அதை வந்து ஜீரோ டே அட்டாக்னு சொல்றாங்க. we have to be prepared for a zero day attack also. அதுக்கு வந்து இந்த பேக்கப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம வந்து 2 முக்கியமான ஃபேக்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, RPO RTOன்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கப் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்னால ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுது. நான் முன்னாடி கோட் பண்ண மாதிரி AWSலயோ அஸ்யூர்லயோ ஒரு ஃபெயிலியர் ஆகி ஒரு சர்வர் டவுன் ஆகுது அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு RPOனா ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். என்ன பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ரெக்கவரி வேணும். இப்போ நீங்க பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட் சொல்றாங்க. இப்போ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் மீடியம் கம்பெனி எல்லாம் 30 மினிட்ஸ் சொல்லுவாங்க, 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். அது பேர் தான் RPO, ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். அடுத்தது ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ்னா என்ன டைம்ல நம்மளால இதை ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து we are answerable to all these stakeholders, customers, employees, நம்ம சப்ளையர்ஸ், அவர் கஸ்டமர்ஸ், நம்மளோட அதர் லிங்க்டு பீப்புள் இந்த பிசினஸ். நம்ம வந்து ஸோ வி ஹாவ் டு டிஃபைன் தி ஆர்டர். எவ்வளோ டைம்ல நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது RTO. இந்த RPOவும் RTOவும் தெரியாம நம்ம ஒரு பேக்கப் சொல்யூஷனை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணணும். யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் RPO அண்ட் வாட் இஸ் RTO. நெக்ஸ்ட் there is something called 3-2-1 strategy in backup. அது என்னன்னா 3 வெர்ஷன் ஆஃப் டேட்டா நம்ம கிட்ட இருக்குனுங்க. 2 வெர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து 3 வெர்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா 2 டிஃபரெண்ட் பிளேஸ்ல இந்த டேட்டா இருக்கணும். அந்த 3 வெர்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து 2 டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருக்கணும். அதுல ஒண்ணு வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கிறோம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே இருக்கணும். இந்த 3-2-1 ஸ்ட்ராட்டஜிங்கிறது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஷீல்ட் அவர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் ஜீரோ டே அட்டாக். இதைதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் சொல்யூஷன்ஸ் விச் கேன் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட் த ப்ராசஸ். இந்த டோட்டல் ப்ராசஸை வந்து நீங்க வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் மேலேயும் டிபெண்ட் இல்லாம நம்மளால வந்து லைக் யூ கேன் ஆட்டோமேட் த ப்ராசஸ். டுடே சொல்யூஷன்ஸ் வெரி நல்ல சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவைலபிள் விச் கேன் ஆக்சுவலி ஆட்டோமேட் த ப்ராசஸ். இதுக்கு அடுத்தது வந்து இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து லைசன்சிங் காஸ்ட் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப வந்து எல்லாமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மோட்ல ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் லைசன்சிங். இப்போ வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் த ஒரிஜினல் சாஃப்ட்வேர், நம்ம வந்து நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வச்சிருக்கோம், இல்லை உபுண்டு வச்சிருக்கோம். இப்போ மேபி உபுண்டு இஸ் ஆல் ஃப்ரீ. இப்போ மைக்ரோசாஃப்டோட நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, Windows 11 Pro வச்சிருக்கோம்னா, ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து பேட்ச் அப்டேட்ஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் வருது. அது 2-3 விதமா வருது. ஒன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் பேட்ச் அப்டேட்ஸ் வருது, ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் வருது, இன்னொன்று ஆப்ஷனல் வருது. ஆப்ஷனல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹார்ட்வேர். இப்போ இந்த கிரிட்டிக்கல் பேட்ச் அப்டேட்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல என்னெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்குன்னா ஓட்டைகள்.
இந்த ஓட்டை வழியா நம்மளுக்கு என்னெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகலான்ட்டு தே அனலைஸ் அண்ட் தே கிவ் அஸ் அ பேட்ச் அப்டேட். பேட்ச் அப்டேட்டுங்கிறது ரெகுலர் ஆயிட்டு இருக்கும். இந்த பேட்ச் அப்டேட்டை கண்டிப்பா நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து இதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து இந்த டேட்டா லீக்கேஜ், டேட்டா லாஸ் எப்படிலாம் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர், வைரஸ்னால 6% ஆகுதுங்கிறாங்க, சாஃப்ட்வேர் ஃபெயிலியர்னால ஒரு 14% ஆகுதுங்கிறாங்க, தெஃப்ட் பை மாலிக்யூஸ் எம்ப்ளாயி 17% ஆகுது, ஹியூமன் எரர் தெரியாம பண்றது வந்து ஒரு 28% ஆகுது. இதுக்கெல்லாம் இந்த டேட்டா லாஸ் எல்லாம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இதுக்காக தான் பேக்கப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜி நம்ம டெப்ளாய் பண்ணணும். லீக்கேஜ் இப்படி வந்து வெப்னால, இமெயில்னால, இப்போ வந்து நீங்க இந்த டேட்டா லீக்கேஜ் ப்ரிவென்ஷன் சொல்யூஷன்ஸ்லாம் போட்டீங்க, யூ கேன் டிஃபைன் யூசர். ஒரு யூசருக்கு ஒரு இமெயில் ஐடி கம்பெனிலேருந்து நம்ம கொடுக்கணும். அந்த இமெயில வந்து யாருக்கு அவர் இமெயில் அனுப்ப முடியும் ஒன்று, இன்னொன்று என்ன டேட்டா அவரால் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது ரெண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு கீழே இருக்கிற பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து தே கேனாட் சென்ட் அஸ் அன் எக்ஸல் ஷீட், தே கேனாட் சென்ட் அஸ் அ பிடிஎஃப் காப்பி. And the limit of the attachment limitation is all limited. இது எல்லாமே இன்னைக்கு கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ், ஆஃபீஸ் 365 மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது மாதிரிலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஒரு டேட்டா லீக்கேஜ் அண்ட் லாஸ்ல இருந்து நம்மளால வந்து நம்ம கம்பெனியை நம்ம ஷீல் பண்ணிக்க முடியும். டிசாஸ்டர் ரெக்கவரி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஆர்கனைசேஷன் ஒரு இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு 2-3 இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஏபிசின்னு 3 பிரான்ச் இருக்கு அப்படின்னா ஏவோட டேட்டாவை பிலையும், பியோட டேட்டாவை சிலையும், சியோட டேட்டாவை ஏலையும், இப்படி வந்து நம்ம வந்து we can do a data replication between these branches. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு காரணங்கள்னால ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்னாலையோ இல்லை வேற ஏதாவதுனாலையோ நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளால ஒரு ஃபயர்னாலையோ அது வந்து நம்ம வந்து டேட்டா லாஸ் ஆகுதுன்னா நம்ம we can easily recover our operations. அதுதான் நான் முன்னாடி கோட் பண்ண மாதிரி we have to define our RPO, recovery point objective and recovery time objective. இதை ரெண்டையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை டிரைவ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியும். இது வந்து ஐம் ஜஸ்ட் கண்டினியூவிங். இப்போ வந்து இமெயில் வழியா வந்து நிறைய ராம்சம்பர் அட்டாக் வந்து 99.5% வந்து இஸ் எக்ஸிக்யூட்டட் பை இமெயில்ஸ். நம்ம வந்து ரொம்ப ரெப்யூட்டடான இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் மைக்ரோசாஃப்ட் 365, கூகுள் ஆப் மாதிரி வந்து ஒரு மெயில் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நிறைய வந்து ரொம்ப வந்து ஒரு சாதாரண ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட இமெயில் சர்வீஸ்லாம் நம்ம வாங்கினோம்னா they definitely don't have those filters to actually detect such attacks which are coming into our email inbox. ஒரு ஸ்ட்ராங் ஸ்பாம் கண்ட்ரோல் வேணும். இப்போ வந்து இது வந்து இப்படிதான் ஸ்பாம் மால்வேர் வழியா தான் வந்து இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருது நமக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்பாம் கண்ட்ரோல்ஸ் வரும். இப்போ மைக்ரோசாஃப்ட் 365, கூகுள் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் ப்ரீமியம் தே ஆர் கிவிங் அஸ் அ வெரி குட் ஸ்பாம் ஃபில்டரிங் சொல்யூஷன் which can actually help shield ourselves from any kind of such kind of attacks. நம்ம இதெல்லாம் பண்ணினாலும் நம்ம வந்து ஒரு வெளியில ஒரு கன்சல்டன்ட் வச்சியோ ஒரு டீமை வச்சு நம்மளால வந்து இந்த லாக்ஸை வந்து ஃப்ரீக்வெண்டா ரிவ்யூ பண்ண தெரியும். we should review all those logs. இது யார் ஆக்சஸ் பண்ணியிருக்கா, யார் என்ன டேட்டா ஆக்சஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து என்ன டிராஃபிக் உள்ள வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இப்போ ஃபயர்வால்லாம் நீங்க நம்ம ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபயர்வால் வாங்கினா we will get intrusion detection through email for critical attacks. அதெல்லாம் இமீடியட்டா வார்ஃபுட் பேசிஸ்ல நம்ம டீமை டெப்ளாய் பண்ணி நம்ம இமீடியட்டா அது என்னன்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் an attack and ransomware attack or ஒரு breach or does not happen just overnight. It is said that an hacker or an attacker monitors our network and resides in our network for close to 30 days before something is executed. So இது மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம டெப்ளாய் பண்ணி we should have a warfoot basis team இந்த இன்ட்ரூஷன் அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்கறது. ரொம்ப லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு 500 கோடி, நான் ஒரு 250 crores 300 crores 250 crores மேல பண்ணாலே தேர் லார்ஜ் ஆர்கனைசேஷன். அவங்க எல்லாம் வந்து SIEM மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதை வந்து செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, யார் லாகின் பண்றா, எல்லா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷனும் அதில் லாக் ஆகி நவ் தேர் ஆர் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் Fortinet which can ஒரு AI யூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பிரீச் இருக்கு,
பிரீச் இல்ல, பிரீச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிரீச்சுக்கு முன்னாடியே நம்மளால வந்து சில விஷயங்களை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அது SIEM மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இன்னும் ஸ்டில் லார்ஜர் ஆர்கனைசேஷன் வந்து சாக் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் சாக் வந்து ரொம்ப இப்போ முன்னாடிலாம் சாக் வாஸ் வெரி காஸ்ட்லி. இப்போ வந்து லீஸ்ட் அவுட் சாக் கம்பெனி பெரிய OEMல இப்போ வந்து லீஸ்ட் அவுட் சாக்கே கொடுக்குறாங்க நம்மளுக்கு. செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர் இது வந்து 24/7 மானிட்டரிங். இட் ஒர்க்ஸ் இன் வித் தி SIEM டூல் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் an AI based report. அண்ட் இதை வச்சு நம்மளால வந்து ஒரு ப்ரோஆக்டிவா நம்மளோட ஆர்கனைசேஷனையும் நம்ம டேட்டாவையும் நம்மளால வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது எல்லாம் நம்ம பண்றோம். ஒரு பேக்கப் சொல்யூஷன் பண்றோம், நம்ம வந்து ஃபயர்வால் பண்ணிட்டோம், சாக்கு வச்சிருக்கோம், எல்லாம் பண்றோம். நம்ம வந்து ஒரு அட்டாக்கை ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்கணும். அது பேர் தான் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு காலையில ஒரு பிளான்டு டிசாஸ்டர் ரெக்கவரி ட்ரில், நாளைக்கு காலையில 11 o'clock நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் டவுன், எவ்ரிதிங் இஸ் டவுன். ஸோ நம்ம என்ன RPO என்ன RTO டிஃபைன் பண்ணோமோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதா? வாட் இஸ் அவர் கேப் இன் த டேட்டா லாஸ்? இதெல்லாம் நம்ம வந்து we have to do a disaster recovery drill continuously to ensure all our systems are working intact. இப்போ வந்து எல்லாரும் கிளவுட் போறோம். இப்போ வந்து கிளவுடு சர்வரோட மித்து வந்து என்ன சொல்றாங்க, நிறைய பேர் கிளவுடு போறதுல வந்து எதுக்கு போறாங்க அப்படின்னா, காலைல கூட செல்லியன் மாமாட்ட பேசிட்டு இருந்தப்போ கிளவுடை பார்த்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கிளவுட் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. கிளவுட் வந்து இப்போ நீங்க ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க, உங்க ஃபேக்டரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு சர்வர் வச்சிருக்கீங்க. அதை வந்து நம்ம ஒரு ரெண்ட்டுக்கு வாங்குறோம். எப்படின்னா ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் Azure, AWS, இவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸ் இன் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்ககிட்ட நம்ம ரெண்ட்டுக்கு வாங்குறது தான் கிளவுட் சர்வீஸ். ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இட் இஸ் ஈஸிலி கான்ஃபிகரபிள். ஒரு வெப்லயே நம்மளால ஈஸியா வந்து இதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுன்னா, நெட்வொர்க் வந்து நம்ம சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா கான்ஃபிகர் பண்ணி. அண்ட் இட் இஸ் ஸ்கேலபிள். நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் நம்மளால வந்து நம்மளுக்கு நம்ம சர்வருக்கு வந்து அதிகமா லோடு வருது அப்படின்னா நம்மளால ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் எல்லாம். ஆனா பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கிளவுட்லுக்கு எல்லாம் மூவ் பண்ணிட்டோம்னா செக்யூரிட்டி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் ஜஸ்ட் அ மித். செக்யூரிட்டி ஆன் கிளவுட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. செக்யூரிட்டி ஆன் கிளவுட் இஸ் டெஃபினெட்லி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி வந்து நீங்க ஆன் பர்மிசஸ்ல வந்து ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபயர்வால் டெப்ளை பண்றோம், ஒரு பேட்ச் மேனேஜ்மெண்ட் டெப்ளை பண்றோம், ஒரு பேக்கப் டெப்ளை பண்றோம், அது மாதிரி கிளவுடில் நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றீங்க, உங்க ERP வைக்கிறீங்க, உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரோட்டோகால்ஸை கண்டிப்பா நம்ம வந்து we have to deploy. இது வந்து நான் பேர் சொல்ல முடியாது, ஒரு பெரிய கிளைண்ட், they are close to a turnover of 200 crores உங்க கிளவுடுக்கு எல்லாம் மூவ் பண்ணாங்க. This was the myth. Somebody told them that இது கிளவுடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எதுக்குலாம் சார் ஃபயர்வால்க்குள்ள சார் செலவு பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் கோட் போட்டிருக்கேன்னாங்க. they had a massive attack and almost அவங்களை ரெக்கவர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாலாம் ரெக்கவர் பண்ண முடியல, பழைய பேக்கப்ஸை வச்சு நாங்க ரெக்கவர் பண்ணி அவங்களை பண்ணி கொடுத்தோம். ஸோ இது மாதிரி சேலஞ்சஸ் வந்து கிளவுட்ல இருக்கு. இது இந்த மித்தை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அதே மாதிரி எப்படி நீங்க கிளவுட்ல வைக்கிறீங்களோ, கிளவுட்ல வைக்கிற டேட்டாக்கு ஃப்ரீக்வெண்ட் ரொட்டேஷன் ஆஃப் பாஸ்வேர்டு, ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் இஸ் ஹைலி மேண்டட்ரி ஆன் கிளவுட். கிளவுட்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி we have to run disaster recovery drills to see that our systems are working fine. கிளவுடில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, there is no physical things involved, there is no electricity involved, there is no internet service provider downtimes and all is involved. Everything is managed by cloud service providers like Microsoft, Azure. ஆனாலும் நம்ம ஒரு சர்வரை ரெண்ட்டுக்கு வாங்குறோம், அவ்வளவுதான். நம்ம we are just buying a server out for rent. We have to definitely take care of the security of the infrastructure which is on the cloud. இது வந்து ஒரு டிபிக்கல் ராம்சம்வேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஒரு ராம்சம்வேர் அட்டாக்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் ரியல் இமேஜ், நோ லைக் இட்ஸ் நாட் ரியல் இமேஜ். இப்போ வந்து ஒரு ராம்சம்வேர் அட்டாக்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ராம்சம்வேர் அட்டாக்ங்கிறது நம்ம நெட்வொர்க்குள்ள வந்துச்சு, அப்படி நம்ம பிசிக்குள்ளேயோ நம்மளோட சர்வருக்குள்ளேயோ வந்துச்சுன்னா, இட் என்கிரிப்ட்ஸ் ஆல் யுவர் டேட்டா அண்ட் லீவ்ஸ் அ மெசேஜ். இந்த ஒரு பர்டிகுலர் அட்ரஸுக்கு இவ்வளோ பிட்காயின் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். எங்க பேச்ச கேட்காம கூட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 5-6 years முன்னாடி பிட்காயின்ல அனுப்பிச்சாரு. doesn't come. I'll say even if you are compromised, don't fund such a very cruel activity.
ஸோ இந்த ஃபயர் வால்ல பார்த்து நம்ம நிறைய பேசணும். இந்த ஃபயர் வாலுங்கிறது நம்ம இப்படிதான் டெப்ளாய் பண்ணுவோம். ஃபயர் வால்ல வந்து ஐபிஎஸ் ஒரு சென்சார் இருக்கு, ஒரு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சென்சார் இருக்கு, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சென்சாருக்கு அப்புறம் ஒரு ஐபிஎஸ் சென்சார் இருக்கு. நம்ம வெப் அண்ட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல், நம்ம வந்து நம்மளோட டீம் வந்து இன்டர்நெட் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்க, என்ன அப்ளிகேஷன்லாம் அலௌடு, என்ன வெப்லாம் அலௌடு அப்படிங்கிற கண்ட்ரோலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கண்ட்ரோல்ஸ் வில் ஸ்டில் bring in some productivity. ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதோட வந்து இந்த ஸ்பேம் யூஆர்எல், பிளிஷிங் யூஆர்எல்ஸ் இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம டீம் வந்து நம்ம யூசர்ஸ் வந்து தெரியாம கூட போய் ரீச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இட்ஸ் ஃபீச்சர் இன்சைட். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது வந்து இந்த டீப் எஸ்எஸ்எல் ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் வாலை கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த டீப் எஸ்எஸ்எல் ஸ்கேனிங்கை எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் a lot of fine tuning. இந்த டீப் எஸ்எஸ்எல் ஸ்கேனிங் என்ன பண்ணும் அப்படின்னாங்க, நீங்க வந்து இங்கிருந்து கனெக்ட் ஆகும்போது யூ ஆர் கனெக்டட் த்ரூ an encrypted சேனல். அந்த என்கிரிப்டட் சேனல் வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்எஸ் நேமும் அதுக்கு உரிய எஸ்எஸ்எல் சர்டிபிகேட்டும் கரெக்டா இருக்குதா அதையும் சேர்த்து வெரிஃபை பண்ணி தான் அந்த டிராஃபிக் அலோவ் பண்ணும். ஸோ your encrypted channel is totally encrypted by a next layer of security. ஸோ வந்து பிரீச்சஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. இது நம்ம கண்டிப்பா பண்ணோம். இது நிறைய கம்பெனியில நாங்க பார்த்துருக்குறோம். ஈவன் ஐபிஎஸ்ஐ வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷனை எனேபிள் பண்ணாத ஃபயர் வால்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ ஐ வில் அட்வைஸ் யூ, நம்ம கண்டிப்பா வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும். இது வந்து இட் இஸ் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவ் அ ஃபயர் வால் இஸ் டெப்ளாய்ட். இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட்ல ஒரு ஃபயர் வால் இருக்கு, அங்க வந்து சுவிட்ச், உங்க சர்வர், உங்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து கிளவுட்ல வைக்கும் போது இதே மாதிரி தான். நீங்க வந்து ஒரு ஃபயர் வால் இன்ஸ்டன்ஸ், இந்த ஃபயர் வாலுக்கு அப்புறமா நம்மளோட இப்போ ஏடபிள்யூஎஸ்னா EC2ன்னு சொல்லுவாங்க, EC2 இன்ஸ்டன்ஸோ ஒரு அஸ்யூரோட விஎம்ஓ நம்ம அப்ளை பண்ணுவோம். எல்லா டிராஃபிக்கும் வில் பி ரவுட்டட் த்ரூ த ஃபயர் வால். எல்லா டிராஃபிக் வந்து ஃபயர் வால்லாம் ஹிட் பண்ணும். ஃபயர் வால்ல இருந்து இட் வில் கோ இன்டு தி அப்ளிகேஷன். ஸோ தட் நம்ம இன்ட்ரூஷன்ஸ் வரதை வந்து நம்ம அங்கேயே நம்ம டிஃபெண்ட் பண்ணி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்துங்க இட் இஸ் அ சைபர் வார். ஸோ டேட்டா பிரீச்சுங்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கா ராம்சமர் இருக்கும், அட்டாக் இருக்கும், எங்கேயோ நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு சைபர் வார்ல வந்து இட் இஸ் டெஃபினெட்லி a சைபர் வார். இந்த ஒரு சைபர் வார்ல வந்து தி வின்னர் இஸ் இன்டகிரேஷன், நாட் த பெஸ்ட் ஆஃப். ஈவன் இஃப் யூர் யூசிங் த பெஸ்ட் ஆஃப் தி breed, இன்டகிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் வில் ஷீல்ட் யுவர் ஆர்கனைசேஷன் இன் அ சைபர் வார். ஸோ இதோட என் உரை முடியுதுங்க. தேங்க்யூ. ஓகே, மிகவும் ஒரு தெளிந்த நீரோடை போல நிறைய விஷயங்களை PowerPoint ஸ்லைட் மூலியமா போட்டு நிறைய சொந்தங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும் வகையில நம்மளைய வந்து இந்த டேட்டா செக்யூரிட்டியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் லெவல்ல வந்து இன்னைக்கு ஒரு சிறப்புரையாற்றிய இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் சொந்தங்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்து, சொந்தங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை சேட் பாக்ஸ் வாயிலாக போடலாம். அதற்கு முன்னாக ஒரு 5 கேள்விகள் வந்துள்ளது. அந்த 5 கேள்விகளை நம்ம கேட்டு அதற்குண்டான தெளிவுகள் எடுத்துக்கொள்வதற்கு சில கால அவகாசம் எடுக்கும். அந்த சூழ்நிலையில நீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க சேட் பாக்ஸ் வாயிலாக பதிவு செய்யலாம். இப்போ முதல் கேள்வி, சிறிய ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது 5 கணினிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது ஒரு 50 கம்ப்யூட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்களுக்கு எந்த வகையான ஒரு பட்ஜெட்ல நம்ம வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபயர்வால் செக்யூரிட்டி, இந்த டேட்டா பிரீச், இந்த வகைகள் பிளஸ் டேட்டா ரிகவரி ஆர் டேட்டா சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம், ஹார்ட் டிஸ்க் பேக்கப்போ இல்லை மற்ற சிஸ்டம்லாம் எப்படி பண்ண முடியும், அதற்கு என்ன பட்ஜெட் நம்ம தொகையை இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம ஒதுக்குவதற்கு பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பத்தின ஒரு டீடைல்டான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து நம்ம ஒரு 3 years நம்ம போறோம் அப்படின்னாங்க, அவர் காஸ்ட் வில் பி ஃபார் 3 years ஆல் டுகெதர். நெட்வொர்க் செக்யூரிட்டி வில் காஸ்ட் இஸ் அரௌண்ட் க்ளோஸ் டு 1 lakh rupees ஃபார் 3 years. பேக்கப் அண்ட் டிஆர்ங்கிறது இன்னைக்கு வந்து இப்போ வந்து அஸ்யூர்லேயே வந்து there is a backup solution. The prices have dropped badly. இப்போ வந்து அரௌண்ட் லைக் ஒரு 20,000 rupees per yearல வந்து பர் இயர் நான் சொல்றேன், பர் இயர்ல வந்து நம்மளால வந்து இந்த ஒரு சொல்யூஷன் நம்மளால பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப மிகச்சிறிய நிறுவனங்கள் இருக்கு, லெஸ் தென் 5 கம்ப்யூட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் அல்லது இந்த ரெண்டும் சேர்த்துனா 1,20,000 ரூபாய் அப்படிங்கிறது
33,000 ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு பிளஸ் ஒரு 20,000 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி பிளஸ் டேட்டா செக்யூரிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த தொகையை அவர்கள் வந்து ஒரு அதிகமான தொகையா 5 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறதுக்கு கீழே வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகமாக தோணும் பட்சத்தில் அவர்களுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னா we can move it to dedicated data center. இப்போ நாங்களே வந்து we have dedicated data centers where we give security as a very basic feature. நீங்க இதை அப்படி பண்ணும்போது வந்து the cost is still low. நீங்க வந்து ஒரு இப்போ என்னன்னா உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவை வந்து நம்மளோட டேட்டா சென்டர்லாம் நம்மளால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். we charge around like like 5,000 rupees user per year. இது மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்மளால வந்து சொல்யூஷன் ஃபார் ஸ்மால் யூசர்ஸ் வேர் தி வால்யூம் ஆஃப் டேட்டா இஸ் ஆல்சோ லெஸ், வால்யூம் ஆஃப் டேட்டாவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, டிராஃபிக் ஒரு மீடியமா இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு சொல்யூஷன் ஸ்கிரிப்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லேப்டாப்ஸ் 1 அல்லது 2 லேப்டாப் வைத்து அல்லது டெஸ்க்டாப் வைத்து நடத்தக்கூடிய இந்த சிறிய நிறுவனங்கள் அவர்கள் இந்த ஆன்டிவைரஸ் மட்டும் வைத்து கொண்டு அவர்களுடைய நிறுவனத்தினுடைய இன்வாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றது போதுமா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி கிளவுட் பேஸ்ட்ல ஒரு பேக்கப் வச்சுட்டு இந்த 3-2-1 பாலிசி சொன்ன மாதிரி 3 இடத்துல 3 விதமான பேக்கப்களை 2 லொகேஷன்ல வச்சு அது ப்ரொசீட் பண்ணினா போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஆர்கனைசேஷனுக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுலயே இப்போ OneDrive எல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் அதையும் ஒரு சர்வீஸாக கொடுக்குறோம். எப்படின்னா நீங்கள் அது வந்து OneDriveோட லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூ கெட் அ ஸ்பேஸ் ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் ஆஃப் 1 TB. வேற இந்த வாஷினிங்கை வந்து நம்ம வேற ஒரு டூலை வச்சு நம்ம வந்து ஒரு சர்வீஸாக நம்மளால பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நீங்க ஆஃபீஸ் 365 பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லைசன்ஸ் நான் சொல்றேன். இது பிளஸ் வந்து ஒரு 750 rupees to 1,000 rupees நம்ம போட்டோம்னா அந்த OneDriveோட 3 வெர்ஷன்ஸை வந்து நம்மளால கிளவுட்ல மேனேஜ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சொல்யூஷன்ஸ் அட் அ வெரி at a very valued price services are available. ஓகே, அடுத்ததாக இந்த இமெயில் ரிலேட்டட் விளக்கங்கள் சில கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஸ், ஏன்னா இப்ப நிறைய கேள்விகள் ஆரம்பத்திலிருந்து வந்தது எல்லாமே இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்க சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் ஜென்ரலா ஃப்ரீ இமெயிலோ அல்லது வெப்சைட் பேஸ்டு சர்வர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddyயோ இல்ல Whoisோ இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலியமா இருக்கக்கூடிய அந்த இமெயிலை அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் எனேபிள் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட்ல அவங்க அந்த இமெயில்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய இமெயில் சேஃப் அண்ட் செக்யூரா யூஸ் பண்றதுக்கு நீங்க இந்த ஆஃபீஸ் 365 பிளஸ் ஜிமெயில் உடைய அந்த கூகுள் சர்வர் பத்தி சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா என்ன செலவாகும் அல்லது அவர்கள் எந்த வகையான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம பார்த்து பேசணும். இப்போ வந்து Azure ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்றாங்க. Azure ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்ற ஃபீச்சர் வந்து இந்த ஆஃபீஸ் 365ல பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த 1,500 ரூபா நம்ம போட்டு வாங்கக்கூடிய ஒரு Azure ஆக்டிவ் டைரக்டரி வந்து இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. பிளஸ் இதுல வந்து ஒரு ஸ்பாம் கண்ட்ரோல் உள்ள ஒரு இமெயில் சர்வீஸ் இருக்கு. பிளஸ் ஒரு 1 TB ஆஃப் ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து அது அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து திஸ் ஷுட் பி மோர் தென் எனஃப் டு யூஸ் இமெயில், ஒரு செக்யூர்டு வகையா ஒரு இமெயில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் உங்க டேட்டாவை வந்து ஒரு OneDrive மாதிரி இருக்கிற ஒரு கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வந்து இட் ஷுட் பி அன் ஈஸி வே. இதுல நாங்க என்ன பண்ணுவோம், என்ன இன்னும் சொல்யூஷன்ஸ் கொடுப்போம்னா வேற ஏதாவது ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து இன்னும் ஒரு 1,500 or 2,000 rupees நம்ம செலவு பண்ணோம்னா இந்த டேட்டாவை வந்து நம்ம அங்க ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு இங்க ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் நம்மளால அங்கிருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அந்த 1,500 rupeesக்கு அவங்க அந்த ஸ்மால் பிசினஸ் பீப்புள் பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த டேட்டாவையும் 1 TB வரைக்கும் சேவ் பண்ணிக்க முடியுமா, இல்ல இமெயில் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும்? இல்லைங்க, இமெயில் ஸ்பேஸ் தனியா 50 GB, OneDrive ஸ்பேஸ் தனியா 1. ஓகே, தட் இஸ் த பியூட்டி அபவுட் இட். வெரி குட். ஓகே, ஸோ சொந்தங்கள் நிறைய நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க கிளவுட் சிஸ்டம் பத்தி. இதெல்லாம் வந்து சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்காக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ்ட் ஆர் பிக் கார்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் டீம் வச்சிருக்கும் பொழுது
எந்த ஏரியால அவங்க வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட்ல ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேபி அது ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது ரொம்ப முக்கியமா தேவைப்படலாம். நீங்க உங்களுடைய உரையிலேயே சொல்லியிருந்தீங்க எந்த விதமான லிங்கோ இல்ல மால்வேர்ஸோ ரேன்சம் வேர்ஸோ நம்ம வந்து செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும், அன்வான்ட் லிங்க்ஸோ இல்ல பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி எல்லாம் சொன்னீங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆர் நீங்க கூட அந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட உரையில சொல்லும் பொழுது ஒரு டெல்லி பேஸ்ட் பர்சன் வந்து அவரோட 50 lakhs லூஸ் பண்ணிட்டாருன்னு அந்த விஷயத்தை கூட நம்ம வெரி ரீசென்ட் 50 days பிஃபோர் கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த மெயிலே வராம ஆர் எதையுமே கிளிக் பண்ணாம நிறைய பணம் வந்து பறிபோறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எதையே முக்கியமாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட் ஆஃப் ரூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதை எப்படி அப்படிங்கறது ஒரு விளக்கம் கேட்டேன். இப்போ வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனி எல்லாம் வந்து உள்ள ஒரு ஐடி டீம் வச்சிருக்கும் போது முதல்ல தட் ஐடி டீம் ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஒன்று. நம்பர் 2 வந்து ஐடி டீம் வந்து சும்மா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் மெயின்டைன் பண்றது இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வந்து நிறைய கம்பெனிக்கு ஒரு தேர்ட் ஐ கன்சல்டன்டா வந்து வி சிட் வித் தட் டீம். நாங்க மந்த்லி ஒரு நாள் போவோம். திடீர்னு வந்து வி ஃபிக்ஸ் அப் அ டைம் அண்ட் வி டூ அன் ஆடிட். இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனி எல்லாம் நம்ம பண்ணணும். இது ஒரு இயர்லி ஒன்ஸாவது நம்ம பண்ணணும் டு என்ஷூர் அவர் சிஸ்டம்ஸ் ஆர் இன்டாக்ட், இது ஓடிட்டு இருக்குது, கரெக்டா இருக்கு, இப்போ ஃபயர் வால் போட்டுருக்கிறோம், நம்ம வந்து இருக்கு, இந்த லாக்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்றோம், இதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் நம்ம இருக்கு. திஸ் ஷுட் பி டன். இப்ப உள்ள இருக்கிற ஐடி டீமை வந்து the task should be designated ஒரு 30% of their time should be spent on ensuring the cyber security intactness of the organization. Okay. அடுத்ததாக ஒரு கேள்வி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. கூகுள் டிரைவ் பேக்கப் எந்த வகையில பெனிஃபிட்டா இருக்கும் அந்த சிறிய நிறுவனங்களுக்கு அல்லது மீடியம் சைஸ் நிறுவனங்களுக்கு? அதே மாதிரி காபியன் பேக்கப் டூல்ஸ் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் குவெரியும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நாங்களே ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கோம். we advise not to use Cobian tool backup for backups because அது வந்து அந்த பேக்கப்பை வந்து எதுவுமே என்கிரிப்ட் பண்றது இல்லை. பேக்கப்பை வந்து கோபியன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டூலை அந்த டேட்டாவை எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி இன்னொரு இடத்துல போட்டுரும். அது அந்த இடத்துக்கும் கோபியன் டூலுக்கு ஆக்சஸ் இருக்கும், அது சோர்ஸுக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு சைபர் அட்டாக் வந்துச்சுன்னா போத் யுவர் பேக்கப்ஸ் அண்ட் யுவர் சோர்ஸ் வில் பி என்கிரிப்டட் அண்ட் வில் பி காம்ப்ரமைஸ்ட். நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிளாக் லெவல் பேக்கப் வந்து நம்ம இது பண்ணலாம். நம்மளால அது வந்து we can consult with them and help them do it also. பிளாக் லெவல் பேக்கப் என்கிரிப்டட் சேனல்ல பேக்கப் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா தான் நாளைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் வந்துச்சுன்னா we can shield ourselves from such a compromise. ஓகே. அடுத்ததாக ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த வகையான த்ரெட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க வாட் தே ஷுட் டு, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அட்டாக்ஸே ஜாஸ்தியாக வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் தான் வருது. பிகாஸ் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்வால்வ். ஃபர்ஸ்ட் வந்து SSL சர்டிஃபிகேட். நிறைய பேர் வந்து இந்த லெட்ஸ் என்கிரிப்டோட அந்த R3 ஃப்ரீ சர்டிஃபிகேட் போடுவாங்க இன் ஆர்டர் டு சேவ் காஸ்ட். ஒரு சர்டிஃபிகேட் SSL சர்டிஃபிகேட்டுங்கிறது வருஷத்துக்கு வந்து இன்னைக்கு ஐ திங்க் ஒரு 5,500 rupees to 6,000 rupees வருது. கண்டிப்பா ஒரு வெரி ஹார்ட் கோட் SSL சர்டிஃபிகேட் போடணும். ஒன்று. நம்பர் 2, இந்த SSL சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்து இந்த பிரைவேட் கீன்னு சொல்லுவோம். இந்த பிரைவேட் கீயை கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 3 months ரொட்டேட் பண்ணணும். ஒரு சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி 1 year. ஸோ வருஷத்துக்கு ஒரு 4 தடவை நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. நம்பர் 3 என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் WordPress, அப்புறம் ஓப்பன் கார்ட், இது மாதிரி வந்து ஆப்ஸ்ல மேலதான் இது ஒர்க் பண்ணுது. இதை வந்து பேட்ச்டா வச்சிருக்கணும். ஓப்பன் கார்ட், வேர்ட்பிரஸ் எல்லாம் வந்து தே கீப் கிவிங் அஸ் அப்டேட்ஸ். இதுல நிறைய அப்டேட்ஸ் வந்து வல்னரபிலிட்டி க்ளோசிங் அப்டேட்ஸ் தான் இருக்கும். இந்த வந்து கண்டிப்பா வந்து அதோட அப்டேட்டை வந்து நம்ம ஒரு ஸ்கெட்யூல்டு டைம்ல அதை ரிவ்யூ பண்ணி கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது இட் இஸ் ஆல் ரன்ஸ் பிஹைண்ட் அ பேக் அண்ட் டேட்டாபேஸ். இட் கேன் பி MySQL, Postgres, மேபி இது வந்து இந்த இ-காமர்ஸ்ல வந்து நிறைய இதை யூஸ் பண்றாங்க. அதோட இன்டெகிரிட்டியும் அதோட பேக்கப்ஸையும் கண்டிப்பா என்ஷோர் பண்ணும். அதை கண்டிப்பா என்ஷோர் பண்ணும். அதுக்கு ஆட்டோமேட்டட் டூல்ஸும் இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்க வந்து ஒரு அஸ்யூர் மாதிரி AWS மாதிரி போட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து ரெப்ளிகேஷன் டூல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இட்ஸ் a few bucks extra which we can give them and we can just replicate the data to even a different location.
நம்ம வந்து பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். we are ready to help. If somebody is running like that, we are ready to help. ஓகே. அடுத்தது ஜென்ரலா எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைய நவ கம்ப்யூட்டர் கணினி யுகத்துல நம்ம மொபைல் போனை ஹேக்ல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன வகையான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல எதை செக் பண்ணணும், எந்த வகையான ஆப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் சேஃப்டிக்காக ஒரு உங்களுடைய எக்ஸ்பெர்டைஸ் கைடன்ஸை கேட்கிறேன். மொபைல் சேஃப்டிங்கிறது இன்னைக்கு நம்ம டெல்லியில் நடந்த இன்சிடென்ட் மாதிரி இந்த மொபைல் இஸ் நவ் பிகமிங் அன் ஈஸி டார்கெட் அட்டாக். வெரி ஈஸிலி இட் இஸ் ஹேப்பனிங். நம்பர் 1 வந்து இதே தான். நான் வந்து எப்படி வந்து ஒரு விண்டோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணி வைக்கணுமோ சொல்றேன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ ஒரு நீங்க ஆப்பிள் போனோ வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து அப் டு டேட் வச்சிருக்கோம். நம்பர் 2, நீங்க வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இமெயில் சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அன்னோன் இமெயில்ஸ், தெரியாத ஒரு இமெயில பார்க்கும்போது புஸ்க்குன்னு அதை ஓப்பன் பண்ணி ஒரு டெஸ்பரேட்டா நம்ம பண்றதுல வந்து தேர் கேன் பி a compromise. we should be very careful in seeing an email. இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குது, அது சென்டர்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே அவரு தான் அனுப்பிச்சிருக்காரா இல்லை வேற யாராவது அனுப்பிச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். இதை நம்ம பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் வந்து we get lot of messages over WhatsApp. இப்போ எப்படிலாம் வந்து ஒரு ஹேக்கர் இது பண்றாங்க அப்படின்னா, ஒரு இமேஜுக்கு பின்னாடி ஒரு மாலிக்யூல்ஸ் லிங்கை வந்து அட்டாச் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்து அதை தெரியாம நம்ம அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாலிக்யூல்ஸ் கோட் ரன் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகிற சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் when you are communicating with some unknown person டிஜிட்டலி நம்ம அதை பண்றது. இப்போ வந்து மொபைல் போன்ஸுக்கும் வந்து நிறைய ஆன்டிவைரஸ் சொல்யூஷன்ஸ் வந்துருச்சு. இந்த இசெட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது 300 ரூபா என்னமோ வருஷத்துக்கு. யூ கேன் கோ அண்ட் பை இட் ஆன்லைன் சார். அது வந்து ஒரு மொபைல் ஆன்டிவைரஸ். 300 ரூபா, 300 350 rupees அது வருது. ஐ வில் ரெக்கமெண்ட் ஆல் ஆஃப் தெம் டு ஜஸ்ட் இன்ஸ்டால் திஸ். அது வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி நம்மளுக்கு என்ஷூர் பண்ணிடுது. இப்போ வந்து நான் வந்து ஜென்ரலா பீப்புள் இன் ஹை ப்ரொஃபைல் கொஞ்சம் வந்து நிறைய வந்து டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்க இது மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, 3 months ஒன்ஸ் மொபைலோட டேட்டா மட்டும் பேக்கப் பண்ணிட்டு ஒரு டிஎஃப்யூ அப்டேட் பண்ணுங்க, டிஎஃப்யூ ரீசெட் பண்ணிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் சம்திங் விச் ஐ ஆல்சோ டூ. ஈவன் இப்போ என்னோட டிவைசஸ் கூட நான் டூ அ டிஎஃப்யூ அப்டேட் ஆன் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் எவ்ரி மந்த். டேட்டா மட்டும் பேக்கப் பண்ணிட்டு, பிகாஸ் டேட்டா பேக்கப் பண்ணும்போது டேட்டா மட்டும் தான் பேக்கப் ஆகும். அதாவது மாலிக்யூல்ஸ் கோட் வந்து ஓஎஸ்குள்ள இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி பேக்ட் அப். நம்ம பண்ணலாம். ஆப்பிள் டிவைசஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங், பட் ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் டெஃபினெட்லி இப்போ கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இட் ஹாஸ் அ பொசிஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே. அந்த டிஎஃப்யூ சொன்னீங்களா, மேபி கேன் யூ எலாபரேட் லிட்டில் மோர் ஆன் தட்? டிவைஸ் அப்டேட்னு சொல்லுவாங்க அது. ஓகே. டிவைஸ் சோ அது எல்லாமே நம்ம பேக்கப் எடுத்ததுக்கு பிறகு டிவைஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் நம்ம பண்ணணும் இல்லைங்களா? ஓகே. பண்ணிட்டு நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் அக்கௌண்ட்லயோ நம்ம ஆப்பிள் அக்கௌண்ட் இருந்தா ஆப்பிள் அக்கௌண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. Comparatively, when people are using so much of a classified information, I'll recommend you go for an Apple device. It's not kind of any brand support and all. We have witnessed it. We have witnessed almost zero compromise on Apple devices. So we'll say you go for an Apple device if the concern of data is too much on you. Okay. அடுத்தது மிக முக்கியமா ஒரு கேள்வி ஜென்ரலா எல்லாரும் கேட்கக்கூடியது, நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மொபைல் எடுத்து அவங்க கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க. தோ நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும், ஃபார் ஆக்சஸிங் போட்டோஸ், வீடியோஸ் ஆர் வேற ஏதாவது பெர்மிஷன்ஸ் கொடுக்காம நம்ம டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாலும் அதனுடைய ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது? அந்த இஷ்யூஸை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு இந்த ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி இருக்கிறது சேஃப்கார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இது இப்போ பண்ணோம். இப்போ லாட் ஆஃப் தேர் அந்த ஆப் பேர் எனக்கு கொஞ்சம் இப்போ டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நான் அதை எடுத்து நான் அனுப்புறேங்க. தோ தேர் ஆர் ஆப்ஸ் டு கண்ட்ரோல் டைம் ஆக்சஸ் ஃபார் த கிட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து தெர் இஸ் அ சொல்யூஷன், இட்ஸ் ஃப்ரீ சொல்யூஷன் கால் ஓப்பன் டிஎன்எஸ் அப்படின்னு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை வந்து நம்ம ரவுட்டர்ல வந்து அது எனேபிள்ட் ரவுட்டரா நம்ம வீட்டில் வாங்குற ரவுட்டர் எனேபிள்டா வாங்கிட்டோம்னா we can shield content access to kidsங்க. என்ன சொல்றோம், ஒரு டிஎன்எஸ் லெவல்ல ஒரு பேசிக் கண்டென்ட் ஃபில்டரிங் நம்மளால பண்ண முடியும். நான் இசெட்டுங்கிற சொல்யூஷன் நான் சொல்றேன் இல்லைங்களா, அதுலயே வந்து உள்ளே வந்து ஒரு பேசிக் கண்டென்ட் ஃபில்டர் வருது. ஸோ திஸ் கேன் ஹெல்ப் unwanted access of kids to such unwanted data. ஓகே.
ஸோ இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸை தாண்டி இன்னைக்கு ஜென்ரலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபைல இருந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்துருது. இந்த வைஃபைலயே சில ஃபயர் வால்ஸ் நம்ம செட் பண்ண முடியுமா, அல்லது வைஃபைலயே நம்ம கண்ட்ரோல்ஸ் செட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இல்ல வைஃபைல வந்து செட்டப் பண்றதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் தாங்க. பட் நம்மளால பெரிய லெவல் கண்ட்ரோல்ஸ் நம்மளால செட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இப்போ நீங்க பெரிய என்டர்பிரைஸ் லெவல் ஃபயர்வால் இல்லைனாலும் தேர் ஆர் சம் ஃபயர்வால்ஸ் விச் ஆர் வெரி சீப்பர். இப்போ 3 வருஷத்துக்கே வந்து தேர் ஆர் ஃபயர்வால்ஸ் விச் காஸ்ட் அரௌண்ட் லைக் 40K 45K 45,000 இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம சொல்யூஷன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற வயர்லெஸுக்கும் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட், அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் என்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுது. அதனால வந்து இட் இஸ் ஆல்சோ ஈஸிலி வல்னரபிள் ஃபார் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். வீட்டில் இருக்கிற ஃபயர்வாலும் வீட்டில் இருக்கிற வயர்லெஸும் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து அதோட இந்த பாஸ்வேர்ட்ஸ் லாகின் பாஸ்வேர்ட்ஸை வந்து ஆக்சஸ் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்றதுங்கிறது ஒரு அட்வைஸ்டு ப்ரொசீஜர். ஓகே. எஸ்பெஷலி இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை இதர் ஆன் லேப்டாப் ஆர் ஆன் மொபைல். ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து பேங்கிங் ஆப்ஸே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள்டு கொண்டு வந்துட்டாங்க, பயோமெட்ரிக். ஸோ இந்த பயோமெட்ரிக் வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி, ஆர் மொபைல் ஆர் லேப்டாப் பேஸ்டு நம்ம வந்து நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பப்ளிக் வைஃபைல வந்து நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியோ மொபைலை கனெக்ட் பண்ணியோ பேங்கிங்கோடைய டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது டு சேஃப்கார்ட் அவர் சிஸ்டம் சொல்லிட்டீங்க. அது போக ஜென்ரலா நம்மளுக்கு வந்து மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் சிம் மூலியமா நம்மளுக்கு இன்டர்நெட் வரக்கூடிய பேஸ்ல வச்சு நம்ம ஆர் வைஃபை வித் ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ் மூலியமா நம்ம பண்ணும் பொழுது இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைலோ அந்த லேப்டாப்லயோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு ரூல் மாதிரி, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னாங்க, இப்போ வந்து இப்போ பேங்கிங் சைட்டே வந்து நிறைய ஸ்பூஃப்டு சைட்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கெட் அன் இமெயில், இது வந்து எனக்கு இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த HDFC பேங்க்ல இருந்து யூ கெட் அன் ஆஃபர் ஃபார் 5,000 rupees இந்த லாகின் பண்ணுங்க. அது மாதிரி வந்து யூ ஷுட் டைரக்ட்லி என்டர் தி பேங்க் வெப்சைட்ஸ் DNS ஆன் தி ப்ரௌசர். ஒன்று அது ப்ரௌசர்ல வந்து நம்ம என்டர் பண்ணனோட வி ஷுட் செக் அது வந்து HTTPS என்கிரிப்டா இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அது வந்து டிஃபால்ட்டா இட் கோஸ் லைக் தட் ஒன்லி. நீங்க வந்து ஒரு கிளிக் பண்ணி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நீங்க மொபைல் டேட்டா வழியா நீங்க ஆக்சஸ் பண்றது வந்து இஸ் ஓகே. நம்ம வந்து பிகாஸ் அந்த டிராஃபிக்ங்கிறது ஒரு என்கிரிப்டட் டிராஃபிக் தான் இது. அதனால வந்து அது ஒன்றும் சேலஞ்சஸ் இல்லை. ஆனா வந்து ஒரு ஓப்பன் வயர்லெஸ், இப்போ கெஃபே காஃபி டே பண்ணீங்கன்னா ஒரு ஓப்பன் வயர்லெஸ் இருக்கு, அதுலலாம் கனெக்ட் பண்ணி இந்த பேங்கிங் டீடைல்ஸ் வேலை கண்டிப்பா பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த ஓடிபி ஆத்தென்டிகேஷன் வந்து யூ ஷுட் பி வெரி கிளியர். இப்போ வந்து சிம் ஸ்வாப் எல்லாம் பண்ணிலாம் வந்து நடக்குது. என்ன சொல்றது, இப்போ வந்து இப்போ என்னோட சிம் கார்டு இருக்கு அப்படின்னா அந்த சிம் கார்டை வந்து வேற ஒரு உள்ள இன்சைடர் ஜாப் பண்ணி அந்த சிம் கார்டை வந்து வேற ஒரு சிம் கார்டை க்ளோன் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தே ஜஸ்ட் கோ இன் தே டேக் த ஓடிபி, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு லைன்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட வர டெக்ஸ்ட் மெசேஜை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு நம்மளுக்கு பேங்க்ல இருந்து வர டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா வி ஷுட் பி காஷியஸ் டு ரிவ்யூ இட். நம்ம ஒரு லாகின் லாக்ஸ் வருது, ஒரு ஃபெயில்டு லாகின் வருது அப்படின்னா வி ஷுட் பி வெரி நம்ம கொஞ்சம் அது வந்து ஒரு காஷியஸா நம்ம ரிவ்யூ பண்ண தெரியும். இப்போ அட்வைசரியில என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய போன்ஸ்ல வந்து இந்த சிம் அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. சிம்னா அது பிசிக்கல் சிம் இல்லாம ஒரு எலக்ட்ரானிக் சிம்மா வந்து இது வந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் ஏர்டெல் ஜியோ எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சிம்மா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம் குளோனிங் பண்ண முடியாதுன்னு ஒரு இது இருக்கு. ஐ ஸ்டில் ஹாவ் டு ரீட் ஆன் தோஸ் லைன்ஸ். பட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கிறதுக்கான ஒரு இதா இருக்கும். ஓகே. அடுத்ததாக இந்த மல்டிபிள் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள், அவர்கள் எல்லா ஏரியாலையும் அவங்களுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது ஒரே வகையான ஃபயர்வால் ஆர் ஒரே வகையான பேக்கப் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல ஒரு லொகேஷனுக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேற வேற சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க வந்து இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஃபார் ஒரு லா ஃபார்ம்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நாங்க டெப்ளாய் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த லா ஃபார்ம் வந்து ஒரு 5 ஊர்ல வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல வந்து ஒரு ஃபயர்வால் வச்சிருக்கு. ஆனா அதோட சர்வர் வந்து இங்க உடுமல்பேட்டையில் தான் இருக்கு. இதை வந்து சைட் டு சைட் VPN சொல்யூஷன் நம்ம சொல்லுவாங்க.
நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, இன்னொன்று திருப்பூர் இருக்கு, ஒன்று சேலம்ல இருக்கு, ஒன்று வந்து சென்னையில இருக்கு அப்படின்னா நம்ம ஃபயர்வாலை வச்சு நம்மளால செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும். சென்ட்ரலா கேபிட்டல் காஸ்ட்டை கம்மி பண்ணி சர்வரை வந்து ஏதாவது ஒரு லொகேஷன்ல வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்மளால வந்து இந்த பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்மளால டெப்ளாய் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் வெரி வெல் பாசிபிள். வி கேன் ஸ்டோர் ஆல் தி டேட்டா இன் ஒரே ஒரு இடத்துல. இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல உங்களோட மெயின் டேட்டா சென்டர் வச்சிருக்கீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து நம்மளோட பேக்கப் டிஆர் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். நம்மளால வந்து நம்ம எந்த ஒரு லோக்கல் மிஷின்லயும் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ணாத முடியும் மாதிரி எல்லாம் நம்ம பாலிசி எழுதி நம்மளோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் அவைலபிள். வி ஹாவ் வெரி வெல் ஹேண்ட்ஸ் ஆன் சச் சொல்யூஷன்ஸ். நாங்கள் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ். ஈவன் இன்டர்நேஷனல் ஒரு கிளைண்ட் ஹாஸ் அன் ஆஃபீஸ் இன் ஹெட் ஆஃபீஸ் இன் ஜப்பான், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், புடாபெஸ்ட். வந்து நம்ம இதே மாதிரி ஒரு சொல்யூஷன்ல நம்ம வந்து ஷாங்காயில் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா சென்டர்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை வந்து நம்ம கம்மி பண்றதுக்கான சொல்யூஷன் பண்ண முடியும். இட் இஸ் வெரி குட். வெரி குட். சொந்தங்களே, உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய இந்த பேசிக் லெவல் கொஸ்டின்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரைக்கும், ஒரு சிறிய நிறுவனங்கள் 1-2 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற நிறுவனங்கள்ல இருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வரைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை சார்ந்த கேள்விகள் முதற்கொண்டு குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வரைக்கும் அனைத்திற்கும் இந்த டேட்டா செக்யூரிட்டி பிளஸ் ஹவு டு மேனேஜ் தி ரைட் மெத்தட்ஸ் டு மேனேஜ் யுவர் டேட்டா அப்படிங்கிறத ஒரு சைபர் செக்யூரிட்டி வியூலையும் உங்களுடைய டேட்டாவை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய விதத்திலையும் எந்த பட்ஜெட்ல வைக்கக்கூடிய விதத்திலையும் மிகவும் தெளிவாக இன்று நமக்கு சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் திரு பி வசந்த் செல்லப்பா, சிஇஓ ஆஃப் செல்சாஃப்ட் டெக்னாலஜிஸ் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் சார்பாகவும், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜ்கர் மாமா, நம்ம மோகன் ராஜ் மாமா, செலியன் மாமா ஃப்ரம் சேலம், எனக்கு இந்த அப்புறம் நம்ம பழனி மாமா ஃப்ரம் மலேசியா, இவ்வளோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி என்னோட ஒரு நாலேஜ் பேண்டை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து
உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.